ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, என்ன அதிர்ஷ்டம் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்ம தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை காலை 2:25 வரை இருக்குங்க. அதிகாலை 2:25 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து விடுகிறாருங்க. அதனால இன்றைய தினம் புதன்கிழமை முழுவதும் நமது மீனராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. காலையிலேயே ஆரம்பிச்சிருதுங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிச்சிங்கன்னா இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு சூழலிலும் பயம் பதற்றத்தை மனதில் வைத்துக்கொள்ளவே கூடாதுங்க. தேவையில்லாத சிந்தனைகள் தான் அந்த பதற்றத்துக்கு காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காரியங்களை செய்கிறீங்களோ அந்த காரியங்களை குறித்த சிந்தனைகள் தான் உங்கள் மனதில் இருக்கணும். அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதன் மூலமாக தேவையில்லாத பயம் பதற்றம் எல்லாமே உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுக்க முடியும். மேலும் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி காரியங்களை முழுமையாக முடிக்கவும் முடியுங்க. உங்களுடைய சிந்தனைகளில் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இடைஞ்சல் இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசிப்பீங்க. குப்பை மாதிரி மனசில் தேவையில்லாத விஷயங்களை வைத்துக்கிட்டிங்கன்னா அதனால உங்கள் வழக்கமான வேலைகளை கூட நீங்கள் இழுபறியாக தான் முடிக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் மிக அழகாக மாறுங்க. எனவே இன்றைய தினம் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கணுங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் உங்கள் காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது முதலாவது விஷயம். அதன் மூலமாக நல்ல நிம்மதியை நீங்கள் பெற முடியுங்க. ஏன்னா தேவையில்லாத பிரம்மையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனைகளோடு இன்றைக்கி உங்கள் மனதில் டிஸ்டர்ப் பண்ணலாங்க. நடந்திருக்காத சில விஷயங்கள், ஆனால் அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்குங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் தெளிவாக உங்கள் வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. நீங்கள் எந்த ஒரு சூழலிலும் மற்றவங்ககிட்ட கோவப்படாமல் நிதானித்து பொறுமையாக நீங்கள் நிலைமை சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறுங்க. முன்கோபத்தை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் கூட ஈடுபடலாங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். ஏதாவது செய்து உங்களது முன்கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தாங்க இன்னைக்கு ராஜா. அந்த மாதிரியான நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும். எனவே கோபத்தினால் வரக்கூடிய தீமைகளை நீங்கள் தடுக்க முடியும். அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருங்க. அதனால எந்த சூழலிலும் கோவப்படாதீங்க. அது ரெண்டாவது விஷயம். வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க. அது மூணாவது விஷயம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரியா அமைதியாக அன்பாக பேசுங்க. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பயனற்ற பேச்சுக்கள் ஒரு பேச்சுக்களோடு இன்னைக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. கனிவாக அன்பாக பேசாமல் கடுஞ்சொற்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பல சங்கடங்களை சேருங்க. அதனால எந்த சூழல் எந்த டென்ஷனாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வார்த்தைகளை நிதானித்து அளந்து தான் பேசணும். தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பேச வேண்டியது ரொம்ப அவசியங்க. எந்த சூழலில் இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது அவசியம். மேலும் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் உனக்கு பணம் தரேன், அவங்க பணம் கொடுக்கலையா நான் உனக்கு தந்துறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பொறுப்பேற்று கொண்டு பணத்தை வாங்கி கொடுக்கறது, அல்லது நான் உனக்கு செஞ்சு தரேன்னு வாக்குறுதிகள் அள்ளி வீசிடுறது, அந்த மாதிரி யார்கிட்டையும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. அதனால் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாதுங்க. ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களது அனைத்து விதமான சொந்த பந்தங்கள் மத்தியிலான உறவுகளிலும் நீங்கள் பேணி பாதுகாப்பதற்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. உங்களது அனைத்து உறவுகளையும் சிறப்பாக பராமரித்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கு முழுமையான வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் ஏற்படுங்க. ஸோ வார்த்தைகளை கவனமாக இருக்கணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மேலும் இன்றைக்கி பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாறக்கூடாதுங்க. பணத்தை ஏமாத்துறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் காத்திருப்பாங்க. உங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். சில பேர் நம்ப முடியாத சில ஆஃபர்லாம் சொல்லி உங்கள் பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு முதலீடு செய்ய வச்சு அப்புறமா அவங்க அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அவங்க அதில் சில கமிஷன் பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் பணத்தை போட்டவங்க, நீங்கள் தான் அதில் கஷ்டப்படணும். அதனால் இன்றைக்கி எந்த விதமான ஒரு
முதலீடும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. பேராசையை தூண்டி விடுவாங்க. ஆசைப்பட்டு முதலீடு செய்யாதீங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு பணத்தை நீங்கள் வெளியே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதிகமான நல்ல ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அதன் மூலமாக பெற முடியும். தேவையில்லாத சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. எனவே முதலீடு செய்ய வேண்டாம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க. ஏமாறக்கூடாது. ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களாம் நம்பாதீங்க. யாரையும் நம்பாமல் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாக அமைதுங்க. கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய வகையில் எந்த அலர்ஜி மிக்க உணவுகளையும் இன்றைக்கி எடுத்துக்காதீங்க. வீட்டிலேயே உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நல்ல ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்றதுல நீங்கள் கண்டிப்பாக குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் உங்களால் எல்லா காரியத்தையும் சிறப்பாக முடிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க. மேலும் உடல் வலுவுக்கு மேலே ஓவர் வெயிட் தூக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்து உடல் நலனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்திரமா பராமரிக்க வேண்டியது இன்றைக்கி முக்கியமான விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க. தேவையில்லாத அட்வைஸ்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று அமைதியாக பொழுதை கழிக்க வேண்டிய ஒரு நாள். கோவப்பட்டு வாக்குவாதங்களை யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 3 இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு பதற்றம் அப்படின்றது துளி கூட மனதில் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் உங்கள் வேலைகளை நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. 10 காரியங்கள் அவசரமாக செய்யணுங்கிற ஒரு தேவை இருந்தால் கூட நீங்கள் 4 காரியங்களை முழுமையாக முடிச்சுட்டு அதை ஒரு தடவை நீங்களே ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ சுயமாக முடிவெடுத்து நீங்கள் இன்றைய தினம் செயல்படுங்கள். பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க. இன்றைக்கி வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உடம்புல கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எதிர்பாராமல் சில பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். பயணங்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான வழிமுறையாக அமையுங்க. எனவே முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உடல் சோர்வுகள் இருந்தால் அதை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். இந்த தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம். இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடமெண்ட்டாக பிடிவாதமாக இருக்கக்கூடாது. பொறுமையாக செயல்படுங்க. இந்த தினம் தேவையில்லாத பழைய சிந்தனைகள்லாம் மறுபடியும் மனசில் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். இன்றைக்கி தினம் உங்கள் காரியங்கள் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் உங்கள் சிந்தனைகள் இருந்தால் போதுமானதுங்க. பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.